ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள ஆர்எஸ்எஸ்ஐ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் தலைவர் போல இருக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து நாம் தமிழர் கட்சின்னு பேரை வாங்கி தர வேண்டிய தேவை என்ன இருக்கு? மேடையில் வச்சுட்டு என் தங்கச்சி நாடகம் போட்டு அடுத்தது போன்ல அன்னைக்கு இரவே போய் போன்ல இன்னொருத்தர் பேசும்போது அந்த பிசிறு காளியம்மாளை அவளை வெளியேற்றிட்டா போதும் சொல்ல ஒருமையில பேசுற கட்சி வளரணும், இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்ல சீமானுக்கு கிடையாது. சமூகத்துல பிரிவினை அரசியலை உருவாக்கணும், மொழி வழியா பிரிவினை அரசியலை உருவாக்கணும். அகரம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழர் விடியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு இளமாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெளியேறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு வருது. நீங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்திருந்திருக்கிறீங்க. கடந்த காலங்கள்ல என்ன நடக்குது, எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? 2009 ஈழப்போர் முடிந்த உடனே எங்களை போன்ற இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லா இடத்துலயும் ஒரு பேர் எழுச்சி இருந்துச்சு. இப்படி நம்ம கண் முன்னாடி நம் சக இனத்தை சார்ந்த சக மொழி பேசுகின்ற நமது தொப்புள்குடி உறவுகள் அங்கே 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழனுக்கென்ற ஒரு தனி நாடு அமைக்க வேண்டும் என்று போராடிய விடுதலை புலிகள் என்று அமைப்பும் அதன் தலைமையும் இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரு ஆதங்கம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பேர் எழுச்சியாக எழுந்துச்சு. அப்போ எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் பல்வேறு அமைப்புகள் கட்சிகளை நாங்கள் செயல்பட்டு இருந்த பொழுது தமிழருக்கு இந்த போருக்கு பின்பு, இந்த இனப்படுகொலைக்கு பின்பு ஒரு பேரெழுச்சியை ஒரு அரசியல் அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நாம் தமிழர் என்ற அமைப்பை தனிப்பட்ட சீமான் உருவாக்கல. அப்ப இருந்த ஐயா இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் மற்றும் பல தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு அமர்ந்து, இன்னும் சொல்ல போனா வந்து முத்துக்குமார், புதுக்கோட்டை முத்துக்குமார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து விடுதலை புலிகள் உறுப்பினராகவே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை புலிகளுக்காக வேலை செஞ்ச ஒரு ஆள் இறுதியில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த முத்துக்குமார் எல்லாம் சேர்ந்து தான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்தில் இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது எப்படி செயல்படும் ஒரு திட்டம் வகுக்கப்பட்டதுன்னா, இது வந்து ஒரு கூட்டுக்குழு முடிவெடுத்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதன் பின்பு என்ன பண்றாரு சீமான் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்ற போர்வையில வந்து அவர் இந்திய உளவுத்துறை நாளாக, சிங்களத்தின் ஆளாக, இந்திய பார்ப்பனியத்தின் ஆளாக சீமான் வந்து மாறி போறாரு. அதை கண்கூட பார்த்தவனா, சீமான் கூட மிக நெருக்கமான பயணிச்சவன், மறைந்த தடா சந்திரசேகர், சீமானே எல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை வந்து ஆதித்யநாத் அவர் துவங்கிய கட்சி, அது உங்களுக்கு தெரியும். அந்த பேரை வாங்குவதற்கு வந்து குருமூர்த்தி தான் வந்து, குருமூர்த்தியும் கராத்த ஹுசைனின் இருப்பார், நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் நண்பர்கள். இவங்கெல்லாம் போய் தான் வந்து குருமூர்த்தி போய் தான் ஆதித்யநாதோட மகனிடம் பேசி நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை வாங்கி தராங்க. அப்பவே எங்களுக்கு பெரிய பலத்த சந்தேகம் வருது. ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள பாரதிய ஜனதா உறுப்பினர் கூட கிடையாது. நீங்க வந்து குருமூர்த்திங்கிறவர் டிபிக்கல் ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள ஆர்எஸ்எஸ்ஐ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் தலைவர் போல இருக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து நாம் தமிழர் கட்சின்னு பேரை வாங்கி தர வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்ககிட்ட வந்து, அதை பத்தி நாங்க வந்து விசாரிக்கும் பொழுது, அதை பத்தி புலனாய்வு செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு உறுதியா ஒரு தகவல் தெரியுது. சீமான் வந்து இந்திய உளவுத்துறையின் கைப்பாவையாக, ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக சீமான் மாறிட்டாருன்னு தெரியுது. ஆரம்பத்தில் இருகரம் விரித்து நிற்கின்றேன், அனைவரும் வாருங்கள், யாரெல்லாம் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறீர்களோ, தமிழ் மொழியை நேசிக்கிறீர்களோ, நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய அரசியலை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து அழைச்ச சீமான் அதன் பின்பு மொழி வழியாக மக்களை பிரிக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறார். பார்ப்பனியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, பார்ப்பனர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, பார்ப்பனர் அல்லாத அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் ஒன்று கூடி, அனைத்து தெலுங்கு மக்கள், மலையாள மக்கள், கன்னட மக்கள் போன்ற திராவிட இனம் சார்ந்த அனைத்து மக்களும் ஒன்று கூடி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக 30 ஆண்டு காலம் நின்றார்கள். அதைய வந்து புறந்தள்ளிட்டு சீமான் வந்து கொன்ற சிங்கள வகுத்த பேரினவாதத்தை விட்டுட்டு, உதவி செய்த பார்ப்பனியத்தை விட்டுட்டு, திராவிடம் தான் வந்து விடுதலை புலிகளை கொலை செய்தது, இனப்படுகொலை செய்தது என்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை தொடர்ச்சியாக உருவாக்கி வந்தார்.
அதையெல்லாம் கண்டு இவர் ஒரு போலி தமிழ் தேசியம் பேசுறாரு. பெருஞ்சித்திரனார் வந்து இந்த மண்ணுக்காக வந்து எவ்வளவு பெரிய போராட்டங்கள் பண்ணியிருப்பாரு, எப்பேற்பட்டவர்னு தெரியும். தோழர் தமிழரசன் அவர்கள் ஆயுதம் தூக்கி தனித்தமிழ்நாடுக்கு வேண்டி போராடி அவர் வந்து மரணித்து போனவர், படுகொலை செய்யப்பட்டார்னு தெரியும். அவர்கள் எல்லாம் திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட, தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட, இன்னொன்று கம்யூனிஸ்டுகளை ஏற்றுக்கொண்ட, மக்களுக்காக போராடுபவர்கள் யாரையும் அவர்கள் வந்து புறந்தல்ல, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு தமிழ் தேசியமாகத்தான் அந்த தமிழ் தேசியம் இருந்துச்சு. ஆனா சீமான் பேசுற தமிழ் தேசியம் என்னன்னா, பார்ப்பனர்களை, பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியம், சாதி வழி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உன் சாதி பட்டத்தை நீ பின்னாடி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமூக தமிழ் சமூகத்தை பின்னோக்கி இழுக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக சீமான் செய்யும் பொழுது நாங்க விலகி அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். இப்ப நீங்க வெளியேறி வந்துட்டீங்க, இப்ப அது தொடர்கதையா நீடிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயுமே கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது. எதனால நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமானுடைய தான் தோன்றித்தனம் ஒண்ணு. சீமான் வந்து பொதுவுல யாரையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு செயலை செய்யக்கூடிய ஆள் அல்ல. அது வந்து சீமானுக்கு வந்து அது தவறுன்னு தெரிஞ்சாலும் வீம்புக்காக வந்து அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் சீமான். இல்ல சீமான் நேரம் ஜெயிச்சிருப்பார். இப்ப நாங்க வந்து இருக்கின்ற காலத்திலேயே வந்து கூட்டுக்குழு முடிவெடுக்கலாம். முத்துக்குமாரோட இறப்புக்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய கட்சியாக எந்த இதுவரைக்கும் பொதுக்குழு இல்ல, செயற்குழு உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியில் கிடையாது, பொதுக்குழு உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியில் கிடையாது. நாம் தமிழர் கட்சியின் சட்ட பைலாவின்படி அங்க துணை செயலாளர், இணை செயலாளர் இந்த பதவியில் எதுவுமே கிடையாது. எவனை வேணாலும் நைட் ஒருங்கிணைப்பாளராக போடுவார், எவனை வேணாலும் காலையில் ஒருங்கிணைப்பாளர் வந்து எடுத்துருவார். அப்ப கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவும் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது, மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. கட்சியில் இருக்கணும். அதான் பிசுறு காளியம்மாள் அவ்வளோ மேடையில் வச்சுட்டு என் தங்கச்சி நாடகம் போட்டு அடுத்தது போன்ல அன்னைக்கு இரவே போய் போன்ல இன்னொருத்தர் பேசும்போது அந்த பிசுறு காளியம்மாளை அவளை வெளியேற்றிட்டா போதும் சொல்ல ஒருமையில பேசுற ஈனத்தனமான செயலை எந்த தலைவன் செஞ்சது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க பிடிக்கலாம் கட்சி விட்டு நீக்குவாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். சீமானுடைய நடவடிக்கை என்னன்னா, ஒரு நெருக்குதலுக்குள்ளாகி, உளவியல் தாக்குதலுக்குள்ளாக்கி அவனே மனம் சோர்ந்து வெறுத்து வெளியேறணும். யார் வெளியேறணும்னா வேலை செய்யறவன் வெளியேறணும். இந்த கட்சிக்கு ஒருத்தர் வேலை செஞ்சு அந்த வேலை திட்டம் வெளியே வந்து அவன் முகம் வெளியே தெரிஞ்சுன்னா அவனை கட்சியிலிருந்து வெளியே அனுப்பிடுவார். அப்ப இப்படி எல்லாம் பண்ணா கட்சியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கட்சி ஒரு கட்டத்துல காணாம போகக்கூடிய வேலை தான். கட்சியை வளர்ச்சி பண்றதா, வளர்ச்சி இல்லாம வச்சுக்கிறதா, இல்ல ஸ்டாக்னேட் பண்ணி தேக்கமடைந்து வைக்கிறதா, இல்ல கீழ் நோக்கி கொண்டு போறதா, இல்ல கட்சி அழிக்கிறதா முடிவு பண்ணுறது யாரு? ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணும். சீமானுங்கிறவன் ஆர்எஸ்எஸ் போற எலும்பு துண்டுக்காக அந்த எலும்பு துண்டை தின்னுட்டு தமிழ் தேசியத்துக்குள்ள தமிழர்களிடத்திலே தமிழ் மண்ணுக்கு போராடிய, தமிழ் இனத்திற்கும் உரிமைக்கும் போராடிய திராவிடம் என்ற சித்தாந்தத்தை தன்னால் வீழ்த்த முடியல, பார்ப்பனியத்தால வீழ்த்த முடியல, அதற்கு உங்களிடத்திலிருந்தே ஒரு ஆள் எடுத்து வீழ்த்துறேன் அப்படின்னு அவங்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம் தான் வந்து இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலை எவன் செஞ்சானோ அவனை பத்தியான பேச்சு சீமான் ராஜபக்சே பேசி எத்தனை நாள் இருக்கும்? நீ யோசிச்சு பாருங்க. ராஜபக்சே மேடையில வந்து ராஜபக்சே நம்ம இனத்தை கொண்டான்னு சீமான் வாயை திறந்து பேசி எத்தனை நாள் இருக்கும்? நீ யோசிச்சு பாருங்க. 2013 முன்னாடி பேச்சே கிடையாது. சீமானோட வாயிலிருந்து ராஜபக்சே சிங்கள பௌத்த பேரினவாதம் வரவே இல்லை. திராவிடம் முடிச்சிருச்சு, திருட்டு திராவிடம் அப்படின்னு இது போலி கதைகளை சொல்வது தான் சீமான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க குளத்தூர் மணி இருக்காரு, அண்ணன் ராமகிருஷ்ணன் இருக்காரு, ஆரிச்சாமி என்ன இருக்காரு, அதுபோல் பல விதம் நமக்கு தெரிஞ்சது தெரியாத ஆயிரக்கணக்கான திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை புலிகளுக்காக அவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க. ஆயுதம் தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து ஆட்கள் போயிருக்காங்க, ஸ்கில்டு லேபர்ஸ், லேத்து பண்றவங்க, மெஷினரிஸ் ஒர்க் பண்றவங்க, எலக்ட்ரீஷியன், அத்தனை பேர் இங்கிருந்து போயிருக்காங்க. அவ்வளோ கணக்கிலேயே இல்லை, திரும்பி வரல யாருமே. பெரும்பான்மையா ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்காங்க. எல்லாத்தையுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தின் பின்புலமா இருக்கும். அந்த இயக்கங்கள் தான் பின்புலமா இருந்திருக்கும். பெரியாரிய உணர்வாளர்கள் தான் அதுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. ஆனா சீமான் ஒரு பச்சை போய் பெரியார் ஆதரவு, சீமான் நாம் தமிழர் கட்சி யாவும் உருவாக்குனது இதே குளத்தூர் மணின்னு இவங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி உருவாக்கணும்னு சொல்லி தான் மொத்தமா சீமான் வந்து முத்துக்குமார் எல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க, எல்லாம் சேர்ந்து நின்று. அப்போ குளத்தூர் மணின்னு வச்சு எத்தனை மேடை ஆரம்பத்தில் 2009 இயக்கமாக இருக்கும்போது குளத்தூர் மணின்னு வச்சு பேசியிருக்காரு, எல்லாமும் வச்சு பேசியிருக்காரு, மேடையில் கூப்பிட்டு பேசியிருக்காரு சீஃப் கெஸ்டா. அத்தனை பேருக்கு பெரியாரை அடையாளமாக வைத்து உருவான சீமான் அந்த பெரியாரையும் திராவிடத்தையும் அழிப்பதற்காக பார்ப்பனியத்தின் கைக்குள்ள கொண்டு போய் பார்ப்பனியம் ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக மாறி ஆர்எஸ்எஸ் என்ன அஜெண்டா கொடுக்குதோ அந்த அஜெண்டாவை செஞ்சுட்டு இருக்குது. கட்சி வளரணும், இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் சீமானுக்கு கிடையாது. சமூகத்துல பிரிவினை அரசியலை உருவாக்கணும், மொழி வழியா பிரிவினை அரசியலை உருவாக்கணும். அருந்ததி சமூகம் இருக்கிறதுலேயே ஒடுக்கப்பட்ட சமூகம் அருந்ததி சமூகம். அந்த சமூகத்தில் படிச்ச ஒரு 4 பேர் மேல வரும். அவங்க இடஒதுக்கீடு தூக்கி வச்சு இங்க பார்த்தியா அருந்ததி 4 பேர் வந்திருக்கான், இங்க பார்த்தியா அருந்ததி இது வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குள்ள உருது பேசுபவன் தமிழ் பேசுபவன் பிரிவினை ஏற்படுத்துவது, இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்காக போராடி இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்துல மொழிவழி வழியாக வந்து பிரிவினை ஏற்படுத்தி அந்த மக்களை வந்து வேறுபடுத்தி நிறுத்துவது, இது போன்ற ஆர்எஸ்எஸ் பிரிவினைவாத சூழ்ச்சிகளை, பிரித்தாலும் சூழ்ச்சி அரசியலை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஏவல் நாய் தான், எலும்பு பொறுக்கி நாய் தான் சீமான்னு
மக்களுக்கு தெரியுது. இப்ப இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தெரிஞ்சு அதுல இருந்து வெளியேறிட்டு இருக்காங்க. இப்போ அதுல இருந்து பல பேர் வெளியே வந்திருந்தாலும் கூட சீமான் அவர்கள் அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சியில இருந்து வெளியேறவங்க வெளியேறிட்டு போகட்டும், அவர் ஒரு கான்பிடன்ட் லெவல்ல இருக்கிறாரு. இந்த கட்சியில விட்டு வெளியே போனா என்ன, என்னுடைய முகத்துக்கு ஒரு தனி பிராண்ட் இருக்கு, அதை வச்சு கான்பிடன்ட் இவர் ஜெயிச்சிருந்தா கூட வந்திருக்கலாம். அதுதாங்க ஒரு உளவியல் நோய்ங்க சீமானுக்கு. எதுவுமே இல்லாம தன் ஒரு அதிபரை கற்பனை பண்றது இருக்குல்ல, இது என்னடா நாடு, இந்திய நாடு, நான் தான்டா அதிபர். அவர் வந்து இவரு கூட ஒரு ரிப்போர்ட்டர் கூட சிரிச்சிருப்பாரு, நான் வரட்டும் பார்ப்போம், ஜிஎஸ்டி வச்சு பார்ப்போம் அப்படின்னு திமிரா பேசுறது. கட்சி சின்னத்தை போய் வாங்காம குப்புறப்படுத்து தண்ணியை போட்டு தூக்கிட்டு சின்னத்தை போய் அங்க நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தா சின்னம் வந்திருக்கும். விவசாய சின்னம் உன்னை யாரும் தடுக்கல. அதை அப்ளை பண்ற நாலு பூரா விட்டு போட்டு கடைசியில வந்து என்ன ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு ஜட்ஜுக்கிட்ட யார் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது. சுப்ரீம் எங்க நீ சின்னம் கொடுக்காம இரு பார்ப்போம், யார் ஜட்ஜிட்ட சின்ன கொடுக்காம இருப்பாப்பா, ஜட்ஜி கொடுக்காம இருப்பாரா? இந்த மாதிரி தன்னை ஒரு கற்பனையில வந்து தன்னை ஒரு அதிபராகவும் அப்புறம் ராணுவ படை கட்டுறேன், நெய்தல் படை கட்டுறேன் அப்படின்னு போன போலி கதையை விட்டுட்டு சாத்தியமற்ற அசாத்தியங்கள் எது இருக்கோ சாத்தியமற்ற ஒன்றை எல்லாம் இங்க கதையா பேசிட்டு அதை இளைஞர்களுக்கு நம்ம சக்திமான் பார்க்கும்போது சின்னதில் கை தட்டிட்டு இருக்கும்ல, ஸ்பைடர் மேன் பார்க்கும்போது சாத்தியமா அது சக்திமான் மாதிரி கீழே இருந்தா என்ன ஆகும், 90 ஃபிராக்சர் ஆகி போயிடும் உடம்புல, மாடியில இருந்து கீழே விழுந்தோம்னா சக்திமான் மாதிரி. அப்போ அதை ஒரு கற்பனையா நின்று இவனுக்கு கை தட்டிட்டு அதை வந்து இந்த ஆளுக்கு அவங்க கைதட்டல் வாங்கணும்னு இந்த ஆளுக்கு வந்து பூரிப்பாய் தன்னைத்தானே கற்பனை பண்ணி மனநோயில் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அந்த ஆளு. திராவிடன் சொன்னா கோவப்படுற அவர் வந்து சங்கி அப்படின்றதுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கிறார். திராவிடர் அதாவது சங்கினா வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க வந்து இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் எல்லாத்தையும் நீர்த்து போக செஞ்சுட்டான், எல்லாத்தையும் தன்மைப்படுத்திட்டான். இது பார்ப்பனியம் தன்மைப்படுத்திருச்சு, RSS சித்தாந்தம் தன்மைப்படுத்திருச்சு. ஆனா தந்தை பெரியார்னு ஒரு பெருநெருப்பை மட்டும் அவனால் நெருங்க முடியல. ஏன்னா பெரியார் என்பவர் அவர் ஆள் ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் எல்லாத்துலயும் பார்ப்பனியத்துக்கு எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும், இந்த மண்ணில் நிலவக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் காரணம் பார்ப்பனியம் என்பதை முதலில் கண்டுபிடித்து முழுக்க பார்ப்பனியம் கண்டுபிடிச்சு தன் வாழ்நாள் முழுக்க அந்த பார்ப்பனிய வகுப்புவாதத்துக்கு எதிராக நின்று போராடியவர், பேசியவர், உழைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த தந்தை பெரியாரோட உழைப்பின் காரணமாகத்தான் இந்த மண்ணில் வந்து பார்ப்பனியம்ங்கிறதும் RSSங்கிறதும் இந்த மண்ணுக்குள்ள பிஜேபி ஊடுருவி முடியாம நிக்குது. நீங்க ஆந்திரா வரைக்கும் வந்துட்டான், கர்நாடகா வரைக்கும் வந்துட்டான் இன்னைக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அவனால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அப்படி ஒரு கட்டமைப்பை நீங்க வந்து தந்தை பெரியாரும் திராவிட இயக்கங்களும் இங்க வந்து உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அதை தகர்ப்பதற்கு சீமானால முடியாது. இல்ல சங்கி அப்படிங்கிறதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்குறாரு. அதுதான் என்னங்கிறாரு, இங்க இவங்கெல்லாம் வந்து யாரு, இந்த மண்ணின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் போராடிய திராவிட இயக்கம், கல்விக்கு போராடியது, சாதி ஒழிப்புக்கு போராடியச்சு திராவிட இயக்கம், இந்த கம்யூனிஸ்டுகள் இவ்வளவு மக்கள் போராட்டங்களுக்கு வந்து இவங்க ஊரெல்லாம் சீமான் இது வரைக்கும் மேடை ஏறினதே இல்லை. இவங்கெல்லாம் ஆகாது சீமானுக்கு இவங்கெல்லாம் ஆகாது. ஆனா வந்து சங்கி சக தோழர்கள் யாரு, 13 பேரை ஸ்டெர்லைட்ல படுகொலை செய்த சங்கிகள், இந்த மண்ணில் குஜராத்தில் வந்து 3000 இஸ்லாமியரை படுகொலை செய்தவன், வயிற்றுல கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றுல இருக்கிற சிசுவை இழுத்து சுவத்தில் எடுத்து கொண்டேன்னு வாக்குமூலம் கொடுத்தான்ல, அவன் தான் சங்கி. சங்கினா யாரு, அவன் தான். இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இந்தியா முழுக்க கூடிய சங்கிக்கான எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷனை நியூட்ரலைஸ் பண்ணி மக்கள்கிட்ட நார்மலைஸ் பண்றதுக்காக சீமான் வந்து சகத்தோழன் அப்படின்னு பேசுவோம். இப்ப எப்பேற்பட்ட ஈனப்பைய சீமான்ங்கிறது நீங்க பார்க்கணும்ல, எவ்வளவு பெரிய ஈனத்தனமான செயல் இது நீங்க பார்க்கணும்ல. இவங்கெல்லாம் இந்த மண்ணுக்கு போராடி நேற்று வரைக்கும் போராடுறாங்க, இன்னைக்கும் போராடி மதுரையில் உட்காந்துருக்காங்க. டங்ஸ்டன் பிரச்சனைக்கு எதிராக மதுரையில் உட்காந்துருக்காங்க போராளிகள், போராட்டக்காரர்கள், கம்யூனிஸ்டுகள், இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். இவங்கெல்லாம் சீமானுக்கு ஆகாது. 14 வருஷமா இவங்கெல்லாம் திருட்டு திராவிடம். ஆனா இந்த மண்ணில் படுகொலை செய்தவன், இந்த மண்ணை உலையில் அடிச்சு வாயில போட்டவன், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை திருடியவன், பேங்க்ல நம்மளை எல்லாம் 2000 நோட்டை 1500 நோட்டை தடை பண்ணி ரோட்டில் நிக்க வச்சு போட்டு 20 லட்சம் ரூபாய் 2 கோடி ரூபாய் 2000 நோட்டை மறுநாள் வச்சு கொண்டாடின பிஜேபிக்காரன் இவன்லாம் இவருக்கு வந்து சக தோழன் சீமானுக்கு. அப்ப சீமான் என்ற ஈனப்பயன் யாருன்னு எக்ஸ்போஸ் ஆக சீமானை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களும் இளைஞர்களும் சுயமரியாதையோடு மானத்தோடு இருக்கிற இளைஞர் அத்தனை பேர் வெளியே போத்தான் செய்வான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி. நன்றி.